கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் மனிதன மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45வது வசனமும் 46வது வசனமும். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் நல்ல ஒரு முத்துக்களை கண்டு அதை விலை கொடுத்து வாங்கி அதை சேர்த்து கொள்ளுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும்போது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முத்துக்கள் நீங்களும் நானும் தான். நம்மை பரலோக ராஜ்யமாக மாற்றுவதற்காக, பரலோக ராஜ்யத்திற்குள் சேர்ப்பதற்காக வியாபாரி என்கின்ற இயேசு தனக்கு உண்டானதையெல்லாம் விற்று, அப்படி என்றால் தனக்கு இருந்த தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் சிலுவையிலே அவர் நமக்காக மரித்து, அவர் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சரீரத்தில் முழுவதும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிற்கப்பட்டு அவர் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி அந்த முத்தை அதை வாங்குகிறார். விலையேறப்பட்ட ஆத்துமா, விலையேறப்பட்ட மனிதர்களாக நம்மையும் உங்களையும் என்னையும் மாற்றுகிறார் அன்புள்ள ஆண்டவர். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் யாரோடு பழகுகிறோம், யாரோடு இருக்கிறோம் என்பது முக்கியம். ஒரு துளி தண்ணீர் ஒரு சூடாக்கப்பட்ட இரும்பின் மேல் விழும்போது அது இரும்பு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறது. அதே தண்ணீர் தாமரையிலே படும்போது சூரிய பட்டவுடன் அந்த தண்ணி ஜொலிக்குது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே அது குளத்தில் விழுந்து கரைஞ்சி போயிடுது. மூன்றாவது ஒரு துளி தண்ணீர் அது சிப்பிக்குள்ளே விழுகிறது. அந்த சிப்பிக்குள்ளே போகும்போது அது முத்தாக மாறுகிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிறு துளி பெருவெள்ளம் என்பார்கள். அந்த ஒரு துளி தண்ணீர் சிப்பிக்குள்ளே போகும்போது முத்தாக மாறுகிறது. குறைந்தது அந்த முத்துக்குள்ளே 15 வருடங்கள் அந்த முத்து வெளியிலே வருவதற்கு ஆகிறது. அந்த சிற்பி 15 வருடங்கள் கழித்து தான் அந்த முத்தை வெளியே அனுப்புகிறது. அது தனக்குள்ள அந்த முத்தை வெளியே அனுப்புவதற்குள்ளாக பலவிதமான சிரமங்கள், பல வழிகள், பல வேதனைகளை அனுபவிக்கிறது. அதே போல தான் உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பல பெயின் சம்பாதித்தார். நீங்களும் நானும் விலையேறப்பெற்ற பிள்ளைகளாக, விலையேறப்பெற்ற முத்துக்களாக மாறுவதற்காக அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் யாரோடு பழகுகிறோம், நாம் யாரோடு இருக்கிறோம். சிலரோடு பழகும்போது இரும்பு போல, சூடாக்கப்பட்ட இரும்பு போல நாம் நீர்த்துளி அது உள்வாங்கி கொள்ளுகிறது. நம்முடைய திறமையெல்லாம் சாத்தான் உள்வாங்கி கொள்ளுகிறான். நம்முடைய பலனெல்லாம் அவன் உரிந்து கொள்ளுகிறான். நம்முடைய வல்லமையெல்லாம் உரிந்து கொள்ளுகிறான். தண்ணீரிலே படுகிற தண்ணி சில நாளுக்குள்ளே கரைந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையும் காணாமல் போய்விடுகிறது. ஆனால் சிப்பிக்குள்ளே போகும்போது நாம் விலையேற பெற்ற முத்துக்களாக நாம் மாறுகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு சமயம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் யார், இவர்கள் இப்படி இவ்வளவு தைரியமாய் பேசுகிறார்களே என்றார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலர் 4:12 இவர்கள் எல்லாரும் இயேசுவோடு இருந்தவர்கள். இயேசுவோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் எவ்வளோ பெரிய விலையேறப்பட்டவர்களாய், தைரியமுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த நாளிலே நீங்களும் நானும் இயேசுவோடு தங்கியிருப்போமா, இயேசுவோடு நடப்போமா, இயேசுவோடு பழகுவோமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த நாளிலே நீங்களும் நானும் இயேசுவோடு தங்கியிருப்போம், இயேசுவை போலவே மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை விலையேறப்பட்ட முத்துக்களாக, பரலோக ராஜ்யத்தினுடைய அங்கத்தினர்களாக உங்களை மாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் விலையேறப்பட்ட முத்துக்களாக, எங்கேயோ இருந்த எங்களை தேடி கண்டுபிடிச்சு, ஆண்டவரே நீர் விலையேறப்பட்ட முத்துக்களாக உங்களுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றினேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகளை சந்தியும், ஒரு குறைவில்லாமல் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Amen.